இங்க வரது மூலயமா ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறார், உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இந்த ஜபம் உங்களுக்கு எப்படி பிரயோஜனமா இருக்கு அப்படின்றத குறித்து ஒரு சின்ன சாட்சி நீங்க என்ன பண்ண போறீங்க, பகிர்ந்து கொள்ள போறீங்க. எல்லாருமே பகிர்ந்து சொல்றதா இருந்தாலும் நீங்க சொல்லலாம். இல்ல நான் இந்த நன்மையை இங்க வந்து நான் நன்மையே அடையல அப்படின்றவங்க சொல்ல வேண்டாம். நன்மை அடைந்தவர்கள் வந்து என்ன பண்ணலாம், தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாங்க வாங்க, 5 மினிட்ஸ் அதிகம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இது வந்து சாட்சி, இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் வந்து உட்கார்ந்துருந்தப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஆண்டவரே எனக்கு ஆம்பளை பையன் குழந்தை தான் வேணும்னு ரொம்ப கண்ணீர் வடித்து இந்த சபையில் உட்காந்து இந்த இடத்துல தான் ஜெபிக்கிறோம் நாங்கள். ஏசப்போ வந்து பெண்கள் கூட்டத்தில் அது ஸ்பெசிஃபிக்காக பெண்கள் கூட்டத்தில் வந்து நான் ப்ரேயர் பண்ணி கர்த்தர் கிருபையில் நார்மல் டெலிவரி, ஒரு பையன் ஆம்பளை பிள்ளை பெத்தெடுக்க தேவன் கிருபை பாராட்டினாரு. தேவனுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரேயர் வாழ்க்கை, என்னோட ஜெப வாழ்க்கை அப்படியே பின்மாற்றத்துல போயிடுச்சு. கர்த்தர் கிருப தேவ தயவுல வந்து இந்த 21 நாள் ஜெபத்திலையும் அந்த பெண்கள் கூட்டத்திலையும் உட்கார்ந்தப்போ நிறைய பெண்களோட அந்த ஐக்கியம் கிடைச்சது. ஜெப வாழ்க்கை மீண்டும் கட்டப்பட்டது. நிறைய விஷயங்கள் வந்து ஏசப்பா வந்து நம்ம பாஸ்டர் அம்மா மூலியமா அந்த பெண்கள் கூட்டத்துல என்னோட பேசியிருக்காரு, இடைப்பட்டிருக்காரு. என் ஃப்ரெண்டு வந்து உட்காரணும், நான் போன வாரம் பெண்கள் கூட்டத்துல நான் கேட்டேன், ஏசப்பா என் ஃப்ரெண்டு விஜயலட்சுமி பெண்கள் கூட்டத்துக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வைங்க, நான் நம்புறேன்னு பெண்கள் கூட்டத்துல மாத்திரம் வச்சு ஜெபிச்சேன். இன்னைக்கு என் ஃப்ரெண்டு, அவங்க தங்கச்சி, அவங்க குழந்தை 3 பேரா வந்திருக்காங்க. கர்த்தர் சாட்சியா நெட்டிருந்தக்காய் கொடா கொடி ஸ்தோத்திரம் உண்டாது. நான் கிட்டத்தட்ட இந்த ஆலயத்துக்கு வந்து 1 வருஷம் ஆகுது. வர சொல்ல வந்து ஒரு இதுவாக தான் வந்தேன், ஒரு திருப்தியில தான் வந்தேன். நிறைய வந்து சரி எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். ஆனால் பார்த்தா இங்கே வர வர என்னாச்சு, கட்டப்பட்டு இருக்கிற கண்ணு திறக்கப்பட்டது. ஏன்னா வேதம் வாசிச்சிருக்கோம், ஜபம் பண்ணியிருக்கிறோம், எல்லாருக்காகவும் எல்லாம் பண்ணியிருக்கோம், ஆனால் தெளிவில்லாத இருந்துச்சு. ஒரு வார்த்தைனா அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் தெரியாத இருந்துச்சு. ஒரு வசனம் எடுத்தா அந்த வசனம் எப்படி நடத்தணுன்றதுக்கு தெரியாத இருந்துச்சு. ஆனா கர்த்தர் பாருங்க, இந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குது, இவ்வளோ இருக்கு. இந்த பெண்கள் கூடுகை ரொம்ப விசேஷமா இருக்குது. கண்டிப்பா யாருக்கு பிரயோஜனமா இருக்குது இல்லை, எனக்கு பிரயோஜனமா இருக்குது. இங்க வந்துட்டு இங்க இருந்துட்டு நான் வெள்ளிக்கிழமை ப்ரேயர் முடிச்சுட்டு நான் போய் செவ்வாய்க்கிழமை ஆலயத்துல ஆராதனை பண்ணிட்டு செவ்வாய்க்கிழமை ஆண்டவர் எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை கொண்டு, இவங்க பேசுற அந்த வார்த்தைகளை கொண்டு எனக்கு பேச கர்த்தர் கிருபை செய்தார். இந்த பெண்கள் கூடுகை மிக 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 ரொம்ப விசேஷமா இருக்கு. கர்த்தர் இந்த கண்களை திறந்து இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வாதத்தை என் தேவனுக்கு கொடான கொடி நன்றி. ஆமே. எனக்கு இங்க வந்ததுனால நிறைய ஆசீர்வாதம், நிறையவே கர்த்தர் நிறைய செய்திருக்காரு. ஆனா சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. கர்த்தர் என்ன ஆண்டவர் நான் கேட்டது எல்லாமே என் தேவன் கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் கர்த்தர் என்ன இந்த இடத்துல வந்து பெரிய சாட்சியா நிறுத்ததுக்கு கர்த்தருக்கு நாமத்துக்கு கொடான கோடி நன்றி. அடுத்தது இன்னும் இது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆமேன். நாம மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கும் இது என்ன பண்ணணும், ஒரு பிரயோஜனமா. அதாவது நான் கேட்கறது எப்படின்னா, இந்த சபை அப்படின்னு சொல்ல வரல, இந்த பெண்கள் ஐக்கியத்துல வந்த பிற்பாடு நம்மளுடைய ஜீவியத்துல என்ன மாற்றங்கள் அப்படின்னு. ஸோ ஆண்டவர் சாட்சி சொன்ன ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். சபையின் காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். சபை வந்து ஞாயிற்றுக்கிழமையில 8 to 10 மணி வரையும் ஆராதனை நடக்கும். மாதந்தோறும் 21 நாட்களும் நம்மளுடைய சபையில் மாலை நேரத்தில் ஜபம் நடக்கும். இந்த 21 நாள் ஜபம் வந்து அட்டன் பண்ணுற எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் வந்து இருக்கிற அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ப்ரேயரை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்படி சொல்கிறது, யாருமே இல்லைனாலும் நான் ஒரு ஆள் மட்டும் வந்து என்ன பண்ணுவேன்னா ஜாப் பண்ணிட்டு போவேன். ஆனால் இப்போ நான் இல்லை அப்படின்னாலும் இங்கே ஒரு 5 பேராவது உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜெபிக்கிறாங்க. ஆமேன். அதுதான் கிருபை. அல்லேலூயா. ஜபத்தினுடைய அந்த மகிமையை புரிஞ்சு கொண்டவங்க, ஆமேன், அந்த வல்லமை என்ன சொல்றது, அந்த பவர், ஜபத்தோட அந்த பவரை 21 days ஜபத்தோட பவரை அனுபவிச்சவங்க தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமேன். அல்லேலூயா. நிறைய விஷயங்கள் சுகந்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அவன் அக்கா எனக்கு இங்க வந்து 21 நாள் ஜபம் அட்டன் பண்ற வரையும் ஒன்றும் நடக்காது, அது அட்டன் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே நடக்கும். ஆமேன். அப்ப நீங்களும் இந்த ஜபத்துல வந்து கலந்து கொள்ளுங்க. ஏன் சொல்றேன்னா,
நீங்க இங்க உக்காந்து ஜெபிங்க, கணக்கு செய்யணும் அப்படின்றதெல்லாம் என் விருப்பம் இல்லை. உங்க வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளம்ஸ், ஏன்னா நான் கேள்விப்படுறதுனால, நீங்க என்கிட்ட சொல்றதுனால நான் உங்களுக்கு இது ஒரு அட்வைஸா சொல்றேன். ஸோ அந்த 21 நாள் ஜெபத்துலயும் நீங்க என்ன பண்ணுங்க, வந்து கலந்து கொள்ளுங்க. வீட்டில் இருக்கிற நேரங்கள் வந்து நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை தான் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்துல நம்ம உட்கார்றது வந்து நமக்கு அது வந்து பெரிய பலனை காட்டும். ஆமென். ஸோ அதுல வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 40 நாள் ஜெபம் 22ஆம் தேதி, இந்த மாசம் 22ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த மாதம் 31ஆம் தேதி முடியுது. ஸோ அந்த 40 நாள் ஜெபத்துலயும் ஃபாஸ்டிங் ப்ரேயர். அது உங்களால பகல்ல ஃபாஸ்டிங் போட்டு நான் வரேன்னா பகல்ல வந்து ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டு போங்க. சாயங்காலம் வரேன்னா சாயங்காலம் வந்து ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டு போங்க. நைட்ல நான் வரேன் அப்படின்னாலும் நைட்டு வந்து ஒரு 11 மணிக்கு மேல வந்து நீங்க ஜெபம் பண்ணிட்டு கூட நீங்க தாராளமா போகலாம். ஸோ அந்த 40 நாள் ஜெபத்துல 3 வேலை நடக்குது. அதுல எப்போ உங்களால முடியுதோ அப்போ வந்து நீங்க என்ன பண்ணுங்க, கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து இந்த பெண்கள் ஃபெலோஷிப் அந்த செலிப்ரேஷனுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. அந்த காரியத்தை குறித்து கடைசியில நம்ம பார்க்கலாம். சரி, நாம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா நாம கடந்து போகலாம். ஆண்டவர் வந்து எத்தனையோ ஜனங்க இவங்கள என்ன பண்ணிடுவாங்க, கவிழ்ந்து போயிடுவாங்க, இவங்கள அழிஞ்சு போயிடுவாங்கன்னு நினைச்சவங்களுக்கு மத்தியில மலை மேல கொண்டு போய் உயரத்துல வச்சார் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. அவர் மலைகளின் தேவனா இருக்கிறதுனால அவங்களை தூக்கிட்டு போய் உயரத்துல வச்சார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாட்கள்ல நீங்க அழிஞ்சு போயிடுவீங்கன்னு கூட ஒரு சிலர் நினைச்சிருக்கலாம். எப்படி இவங்க என்ன பண்ண போறாங்க, பார்த்துடலாமே, என்னது என்னத்தை தான் செஞ்சுறாங்க, பார்த்துடலாமே. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் பார்த்துடலாமேன்னுவாங்க. ஆனா உன்னை பார்க்க வைக்கிற தெய்வனா நான் இருக்கிறேன். ஆமென். எல்லாரும் பார்த்துடலாம் சொன்னவங்களுக்கு மத்தியில எல்லாரும் உன் உயர்வை பார்க்க வைக்கிறதுக்கு நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். அப்ப எல்லாருடைய பார்வை எப்படி இருக்கு, நானும் போயிடுவேன், இதுவ மட்டும் என்ன சாதிக்க போறா, இவன் மட்டும் என்னத்தை சாதிக்க போறா, ஒண்ணும் கிடையாது. அவன் அப்படி போனா அதே மாதிரிதான் இவளும் போவான் அப்படி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட வந்த உனக்கு, ஆமென், என்கிட்ட வந்த உனக்கு அத்தனை ஜனங்களுக்கு மத்தியில நான் உன்னை உயரத்துல நிறுத்துவேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உங்களை எங்க நிறுத்துவாரு, உயரத்துல நிறுத்துவார். ஆமென். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் என்ன உயரத்துல நிறுத்துவார். ஆமென். எங்க வைப்பாரு, உயரத்துல. நான் விழுந்துடுவேன்னு நினைச்ச கண்களுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை எங்க கொண்டு போவார் தெரியுமா, உயரத்தில் தூக்கி வைக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். என்னை பாதுகாக்கிற ஒரு தேவனா இருக்கிறார், என் ஜீவனை பாதுகாக்கிற தேவனாயா இருக்கிறார். ஆமென். என்னை மட்டும் இல்ல, என்னை சுற்றிலும் இருக்கிற என் குடும்பத்தாரையும், நோவாவை மட்டும் இல்ல, நோவாவை சுற்றி இருந்த குடும்பத்தாரையும், நோவாவை கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க. ஆமென். எங்க, மலை மேல. ஆமென். அந்த மலை மேல இருந்து காப்பாற்றப்பட்டவங்க. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு மலை இருக்குது. ஆமென். வேதத்துல ஒருத்தர், ஒரே ஒரு ஆளை மட்டும் மலைக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. யார் சொல்லுங்களேன்? ஆமென், அல்லேலூயா. என்னது, கண்மலையாகிய கிறிஸ்து தேவனை மட்டும்தான் மலைக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. மத்த யாரையுமே மலைக்கு ஒப்பிட்டு சொல்லவே இல்லை. ஆமென். எடுத்துக்கலாமா அந்த வசனத்தை? 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 10:4. ஆமென். அந்த கண்மலை. ஆமென். யாரு கண்மலை? யாரு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். கண்மலை யாரு? கிறிஸ்து என்கிற கண்மலை. ஆமென். சொல்லுங்க, கிறிஸ்து என்கிற கண்மலை. அந்த கண்மலை கிட்ட வந்த எனக்கு அந்த கண்மலை மேல என்னை தூக்கி வச்சிடுவார். அல்லேலூயா. கிறிஸ்து என்கிற கண்மலை கிட்ட வந்த உங்களுக்கு எல்லாரும் பார்க்கத்தக்கதான ஒரு உயர்வு ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா. அடுத்ததா நம்ம இன்னொரு வசனத்தை எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 19:17. இவர் தன்னுடைய ஜீவன் தப்ப ஓடுகிறார். ஒரு தூதன் நிக்காத, எங்க போ சொல்றாரு, எதுக்காக? அழியாதபடிக்கு. ஆமென். மலை என்பது ஜீவனை பாதுகாக்கிற ஒரு ஸ்தலம். ஆமென். மலை என்னது?
ஜீவனப்பா. எல்லாருமே பாத்தீங்கன்னா நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா, தங்களுடைய ஜீவனை தப்பித்துக் கொள்ளும்படி அவங்க மலைகள்ல போய் குகைகள்ல போய் தஞ்சு போகுவாங்களாம். ஏன்? சமபூமியில எங்கேயும் நீ நிக்காத. ஏன் தெரியுமா? அந்த மலை யார் தெரியுமா? கண்மலையாகிய கிறிஸ்து தான் அந்த மலை. ஆமென். அப்ப அவருக்குள்ள ஓடி வருகிற உனக்கு ஜீவன் தப்பும்படி, ஆமென், ஜீவன் தப்பும்படி ஒரு வழிவாசலை ஆண்டவர் திறக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யாரெல்லாம் உன் ஜீவன் போயிடும் நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி உன்னை வாழ வைப்பார். வாழ வச்சு அழகு பார்ப்பார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. நீ இருக்க மாட்ட, நீ நாசமா போயிடுவ, உனக்காக நான் இதை செஞ்சுட்டேன், நீ நாளைக்கு இருக்க மாட்ட. ஆமென். அவங்க முன்னாடி உன்னை தலைமுறையாய் வாழ வைக்கிற தெய்வம். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த கண்மலையாகி கிறிஸ்துவ கிட்ட வர உங்களுக்கு, ஆமென், எப்படி நீ ஜீவன் தப்பித்துக் கொள்ளும்படி மலைக்கு ஓடி போப்பா. இந்த நாள்ல உங்க ஜீவன் தப்பித்துக் கொள்ளும்படி இந்த கண்மலையாகிய கிறிஸ்து கிட்ட வந்திருக்கிற உங்களுக்கு, ஆமென், எப்படி வாழ வைக்கிற தெய்வம். ஆமென். எல்லா கண்களும் பார்த்து அப்படி அனாந்து பார்க்கிற அளவுக்கு, எப்படி அனாந்து எல்லாம் அப்படி ஆக்ஷன் அப்படி அனாந்து பார்க்கிற அளவுக்கு. ஆமென். மலை மேல இருக்கிறவங்கள பார்க்கணும்னா இப்படி பார்ப்பாங்களா, அப்படி பார்ப்பாங்களா? ஆனா அப்படியே பார்ப்பாங்க. எங்க இருக்கிறான்? மலை மேல இருக்கிறான். கிறிஸ்டியன்கிற மலை மேல நீங்க இருக்கிறதுனால உங்களை சுத்தி இருக்கிறவங்களா உங்களை இப்படி பார்க்க மாட்டாங்க, இப்படி பார்ப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்ததா நம்ம இன்னொன்னு வாசிக்கலாம். விசுவாசத்தை துவங்கி வைத்த மலை. என்ன மலை சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. துவங்கி வைத்த மலை. ஆதியாகமம் 22:2. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உனக்கு பிள்ளைய கொடுத்துட்டேன், இப்போ நான் வந்து அதை பலியா கேட்கிறேன். அவர் பலி நரக ஜீவன்களை பலி கேட்கிற தேவன் அல்ல. இது வந்து ஒரு விசுவாசத்தை சோதிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட காரியம். ஓகே. இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு ஒரே புள்ள 100 வயசுல பிறந்துச்சு. அந்த புள்ள 100 வயசுல பிறந்த பிள்ளை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கொடுத்துட மாட்டாங்க. இப்ப ஆண்டவர் அந்த பிள்ளைய கேட்கிறாரு, எங்க எடுத்துன்னு சொல்றாரு? பிள்ளைங்களாம் அமைதியா உட்காரணும். யார் அமைதியா இருக்கீங்களோ அவங்களுக்கு 5 ஸ்டார் சாக்லேட். ஆண்டவர் எங்க போ சொல்றாருப்பா? மலைகளில் ஒன்றில், நான் குறிக்கும் மலைகளில் ஒன்றில் அவன் என்ன பண்ணு, பலியிடுன்னு சொல்லி சொல்றாரு. ஆமென். பள்ளத்தாக்குலயோ சமபூமியிலயோ சொல்லல, எங்க கூட்டு போ சொல்றாரு? அப்போ அவர் யாரு? மலைகளின் தேவன். ஆமென். அவர் யாரு? மலைகளின் தேவன். ஆமென். இப்ப அந்த இடத்துல ஆபிரகாம் போறாரு. போறதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் சொல்றாரு, எப்பா நாங்க போறோம், திரும்பி வருவோம். எப்படி சொல்றாரு? இவரு போறதே புள்ளைய பலி கொடுக்கறதுக்கு தான் போறாரு. ஆமென். ஆனா அவர் சொல்லிட்டு போறது என்ன? நான் திரும்பி வருவேன்ப்பா. ஆமென். நானும் பிள்ளையாண்டானும் வருவோம். எப்படி? நானும் என் பையனும் சேர்ந்து வருவோம். வேலைக்காரங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க 2 பேரும் இங்க கீழே நில்லுங்க, மலை மேல வராதிங்க, நாங்க 2 பேர் போயிட்டு ஆண்டவர் ஆராதிச்சுட்டு வரோம். ஆனா போறது எதுக்காக போறாரு? பலி கொடுக்க போறாரு. அப்ப அந்த மலை மேல போயிட்டு ஈசா கேட்கிறாரு, ஆடு எங்க? என்னது ஆடு எங்க? ஆபிரகாமுடைய வாயிலிருந்து வந்த ஒரே வார்த்தை, அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எப்ப ஆடு இல்ல, அந்த ஆடை நீதான் சொல்லல. ஆபிரகாம் எப்படி சொல்றாரு? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆபிரகாமை குறிச்சு விசுவாசத்தின் தகப்பன்னு இருக்குதுல்ல, நான் நம்புறேன் அவரு பிள்ளைக்காக விசுவாசத்தின் தகப்பன் இல்ல, இதனாலதான் விசுவாசத்தின் தகப்பனானார். ஆமென். ஏன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணும்போது கூட என்ன பண்ணாரா, இப்படி குஞ்சிட்டு என்ன பண்ணாரு? சிரிச்சாராம். படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிப்ப உன் சந்ததிய வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவதும் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? அப்படியே குனிஞ்சு சிரிச்சாராம். ஏன் விசுவாசிக்கிறவன் ஏன் சிரிக்கணும்? விசுவாசிக்கிறவர் ஏன் சிரிக்கணும்? அப்ப அவருக்கு என்ன, அந்த இடத்துல என்ன இல்ல, விசுவாசம் இல்ல. உமக்கு முன்பாக இஸ்மவேல் பிழைப்பானாக. ஆமென். ஈசாக்கு வந்தா வரட்டும், ஆனா இஸ்மவேல நினைச்சிடுங்க ஆண்டவரே.
ஆனா இந்த மலை மேல ஒரு காரியம் நடக்குது. ஒரு விசுவாசத்தின் தகப்பனாய் மாறுகிற ஒரு காரியம் நடக்குது. ஆமென். இந்த நாட்கள்ல உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். விசுவாசத்தோடு நீங்க எதை நோக்கி இந்த இடத்துல வந்தீங்களோ, ஆமென், ஆண்டவர் எனக்கு இதை செய்ய மாட்டாரா, ஆண்டவர் எனக்கு இதை பண்ண மாட்டாரா, ஆமென். அப்படிதான் ஆபிரகாம் மலை மேல ஏறினாரு. என் பிள்ளைய நான் திரும்பி கொண்டு வந்துட மாட்டேனா, ஆமென், ஆண்டவரை நான் நம்புறேன், ஆமென். அப்ப அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல உன் கைய போடாத, ஆமென், உன் கைய போடாத. நீ என்ன பண்ணு, அங்க வேற ஆட்டுக்குட்டி அது வரைக்கும் ஒரு எத்து பலி கொடு. அல்லேலூயா. ஏன் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அமேன். அப்ப ஒரு மலை மேல ஒரு விசுவாசம் துவங்கப்பட்டிருக்குது. அமேன். விசுவாசத்தின் தகப்பனாய் மாறினார் ஆபிரகாம். அமேன். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல விசுவாசத்தோட வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போறார். அமேன். அல்லேலூயா. ஒரு அதிசயத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போறார். அமேன். எப்படி ஆபிரகாம் நம்பி போனாரு, எப்படிங்க போகும்போதே ஒரு நம்பிக்கையோட போனாரு. ஏன் ஆண்டவர் எனக்கு செய்வார்ப்பா, நாங்க 2 பேர் திரும்பி வருவோம்ப்பா. அமேன். இந்த நாட்கள்ல உங்க வாயில இருந்து வருகிற அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஏசப்பா எனக்கு செய்வார், எனக்கு பண்ணுவாரு. அமேன். ஏசப்பா கண்டிப்பா உனக்கு செய்யாம யாரையும் செய்ய போறேன். ஆமென். அல்லேலூயா. என்னை தேடி வந்துட்டல்ல, கண்மலையாகி கிறிஸ்துவ கிட்ட வந்துட்டல்ல, உனக்கு பண்ணாம நான் யாருக்கு பண்ண போறேன். அல்லேலூயா. ஆமென். நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்களா? ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல எந்த காரியத்தை நினைச்சு நீங்க இந்த கண்மலை கிட்ட வந்தீங்களோ அந்த காரியத்துல ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அந்த கண்மலையை பற்றி கொள்ளுகிற உங்களுக்கு ஒரு ஜெயம், அந்த கண்மலையை பற்றி பிடித்திருக்கிற உங்களுக்கு வெட்கமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தை துவங்கி வைத்த மலை, அவர் மலைகளின் தேவனா இருக்கிறதுனால ஏன் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. அடுத்ததா தாகம் தீர்த்த மலை. ஆமென். என்னது சொல்லுங்களேன், டக்குன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். எந்த மலை? ஆமென். நீ ஓரே பர்வதத்துல போய் என்ன பண்ண, அடி. ஆமென். யாத்திராகமம் 17வது அதிகாரம் 6வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்கள்லாம் புலம்புறாங்க, ஐயோ ஐயோ ஐயோ, தண்ணி இல்ல 3 நாள் பிரயாணப்பட்டுட்டோம், 3 நாள் வனாந்தரத்துல நடந்துட்டோம், நாங்க சாக போறோம். என்ன சொல்றாங்க? நாங்க சாக போறோம் அப்படின்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரே பெண்கிற பர்வதத்துக்கிட்ட நீ வந்து நில்லு, உன் தாகத்தை நான் தீர்ப்பேன். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? வாசிக்க பார்க்கலாம். ஆமே, போதும் போதும். இப்ப இந்த இடத்துல இத்தனை லட்சம் பேருடைய தாகத்தை தீர்க்கும்படி அந்த கண்மலையாகிய கிறிஸ்து என்ன பண்ணாரு, அதுதான் நம்ம கொரிந்தியர்ல வாசிச்சோம். ஆமென். எல்லாரும் ஒரே பானத்தை குடித்தார்கள். ஆமென். அந்த கண்மலையிலிருந்து வந்த பானத்தை குடித்தார்கள். அது யார் தெரியுமா? கிறிஸ்து என்கிற கண்மலை. ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல கிறிஸ்து என்கிற கண்மலை கிட்ட வந்திருக்கிற உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தாகம், ஆமென், ஆண்டவரே எனக்கு இது நடந்துடாதா, எனக்கு இந்த வேலை கிடைச்சிடாதா, நான் நல்லா இருந்துட மாட்டேனா, என் வியாதி போயிடாதா, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல கல்யாணம் நடக்காதா, என் புள்ள வாழ்க்கை செழிக்காதா, ஆமென், இப்படி ஒரு தாகம். ஆமென். என்னை எல்லாரும் மதிக்க மாட்டாங்களா, நான் எல்லாரும் முன்னாடி ஒரு நல்ல நிலைமையில வந்துட மாட்டேனா, என் சம்பளத்துல ஒரு உயர்வு வராதா, இப்படி இருக்கிற உங்க தாகத்தை கர்த்தர் இந்த நாள்ல தீர்க்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய தாகத்தை தீர்க்கும்படி கண்மலையாகி கிறிஸ்துவை நீங்க பற்றி கொள்ளும் பொழுது உங்களுடைய தாகத்தை தீர்த்து உங்களை வாழ வைக்கிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறார் கண்மலை. ஆமென். அல்லேலூயா. மலைகளின் தேவன் என் தேவன். ஆமென். அல்லேலூயா. மலைகளின் தேவன் உங்க தாகத்தை தீர்த்து இதுவரையும் நடக்காத ஒரு அதிசயம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஆமென்.
இது வரைக்கும் ஐயோ நான் எப்படியோ நினைக்கிறேன், ஒரு வீடு கட்டணும் 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 எனக்கு கட்டவே முடியல. இல்ல, அந்த தாகத்தை ஆண்டவர் தீர்த்து வைக்கிறார். ஆமேன். ஒரு இடம் வாங்கணும் வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்கவே முடியல, அந்த தாகத்தை ஆண்டவர் தீர்த்து வைக்கிறார். ஆமேன். நான் இந்த காரியத்தை நான் செய்யணும் செய்யணும்னு நினைக்கிறேன், என்னை பார்த்து அவங்க சொன்னாங்களே இது உன்னால செய்யவே முடியாது, இதுல நீ ஜெயத்தை பார்க்க மாட்டேன், என்னை பார்த்து சொன்னாங்கல்ல, நான் நான் ஆண்டவராகிய கண்மலை கிட்ட வந்திருக்கிறேன், எனக்குள்ள ஒரு தாகம், ஆண்டவரே இது நடந்துடாதா, அவங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன உயர்த்த மாட்டீங்களா, நான் வெட்கப்பட்டு போயிடுவேனா நினைச்ச உன் வாழ்க்கையில அந்த தாகத்தை கிறிஸ்துவாகிய தேவன் தீர்த்து வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். எனக்குள்ள இருக்கிற ஒரு தாகம். ஆமென். நான் ஓரேப்ன்ற பர்வதத்துக்கிட்ட வந்துட்டேங்க. அல்லேலூயா. எங்க வந்துட்டேன்? ஓரே பர்வதத்துக்கிட்ட நான் வந்துட்டேன். இவ்வளோ நாள் நான் செத்து போயிடணும், என் தாகத்தை தீர்க்க ஒண்ணு வராதா, ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காதான்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு சொட்டு தண்ணி இன்னம்மா உன்னை அப்படியே திரளா தண்ணி ஊத்த ஆமேன். அல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமேன். உங்க வாழ்க்கையில அப்படியே அந்த ஆசீர்வாதம் திரளாய் அப்படியே பெருகெடுத்து போகிற, பிரவாகித்து போகிற வெள்ளத்தை போல அந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்து என்கிற கண்மலையிலிருந்து நீங்க குடிப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. என்னுடைய தாகத்தை தீர்த்த கண்மலை. அல்லேலூயா. அடுத்ததா ஜெயத்தை கொடுக்கும் மலை. ஆமென். எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 17வது அதிகாரம் 9வது வசனம். ஆமென். 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 எங்க போய் நிப்பாரா? மலை உச்சியில. உனக்கு ஜெயம் வேணும்னா நீ மலை உச்சிக்கு வந்துதான் ஆகணும். ஆமென். அல்லேலூயா. மோசே மலை உச்சியில நின்னாரு, கோலை பிடிச்சாரு, இஸ்ரவேலுக்கு ஜெயம் வந்தது. ஆமென். அமலேக்கியர் பலத்தவர்கள், யுத்த வீரர்கள், இஸ்ரவேலரோ அடிமைகள். என்ன ஃபைட்டு தெரியும் அவங்களுக்கு? என்ன அவங்க பிடிச்சிருப்பாங்க? அப்படி வில்வெத்த தெரியுமா, கத்தி சண்டை தெரியுமா, குத்து சண்டை தெரியுமா? ஒண்ணு அடிமைகளா வாழ்ந்து அடிமைகளா வெளியே வந்தவங்க. ஆமென். ஆனா ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுக்குறாரு பாருங்க. அமலேக்கியர் முறியடிக்கப்பட்டு அப்படியே ஓடினாங்களாம். ஆமென். மோசையோட கை அந்த மலை மேல நின்று இப்படி விரிஞ்சிருக்கிற வரைக்கும் ஒரு ஜெயம். அல்லேலூயா. ஆமென். இந்த நாள்ல கூட ஆமென், சீனாய் மலை, ஒரே மலை, ஆமென், ரேவு தீமுல மலை மேல நின்று அவரு அந்த மலையின் கொடி முடிவுல போய் நின்று அப்படி நிக்கிறாரு. இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ஜெயம், ஒரு ஆர்ப்பரிப்பு வந்தது பாருங்க அந்த இடத்துல. ஆமென். இந்த நாட்கள்ல ஆண்டவராகிய கிறிஸ்துவாகிய கண்மலை கிட்ட வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயம். ஆமென். எதுலெல்லாம் தோல்வியை பார்த்தீங்களோ இனிமே அதுல தோல்வியே கிடையாது. ஆமென். உங்க தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாறும். ஆமென். உங்க ஜபமெல்லாம் கேட்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. ஆமென். எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற கண்மலை. ஆமென். அல்லேலூயா. அப்ப என் வாழ்க்கையில நான் தோத்து போயிட்டே இருக்கிறேன் தான். இதுவரையும் தோத்து போயிட்டு தான் இருந்தேன். ஆமென். ஆனா இப்ப நான் எங்க இருக்கிறேன் தெரியுமா? மலை மேல இருக்கிறேன். ஆமென். நான் எங்க இருக்கிறேன் தெரியுமா? மலை உச்சியில இருக்கிறேன். என்ன தோற்கடிக்க யாராலையும் முடியாது. ஆமென். நான் நிக்கிறது எங்க தெரியுமா? நான் கண்மலை மேல நிக்கிறேன் தெரியுமா? நீ என்கிட்ட இல்ல, நான் நிக்கிற கண்மலையோட போராடுறேன். ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். ஆமென். அல்லேலூயா. எதுலெல்லாம் தோல்வியோ இனி நீ தோல்வியை பார்க்க போறதே இல்லை. ஆமென். இனியும் வாழ்க்கையில ஜெயந்தான். ஆமென். உங்க வாழ்க்கையில ஜெயந்தான். ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுமா, ஆண்டவரே தோல்வியை பார்த்த என் வாழ்க்கையில இனி நீங்க ஜெயத்தை கொடுக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இனி என் வாழ்க்கையில ஜெயத்தை நீங்க கட்டளையிட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. இனி உன் வாழ்க்கையில ஜெயம், இனி உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம், இனி உன் வாழ்க்கையில ஒரு அதிசயம். எந்த கண்ணெல்லாம் நீ தோத்துடுவேன்னு பார்த்துச்சோ அதே கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஜெயத்தை கொடுத்து, ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கொடுத்து, ஒரு ஆரவார சத்தத்தை கொடுத்து உன்னை ஜெயமாய் நிற்க செய்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா.
எதெல்லாம் தோல்வியோ, சின்ன விஷயம் சொல்லலாங்க. ஒரு என்ன சொல்றது, கல்யாணம் பண்றது, பிள்ளைய வளர்க்கறது, பிள்ளைய படிக்க வைக்கிறது, உடம்புல வியாதி இருக்குது, வீட்டுக்கார சமாளிக்க முடியல, சொந்தத்தை சமாளிக்க முடியல, என்ன புரிஞ்சிக்கல, எல்லாத்துலயும் ஒரு ஜெயம். ஆமேன், அல்லேலூயா. எந்த வீட்டுக்காரு இது வரைக்கும் அப்படி மறைச்சு 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 பார்த்தாரு, அதே வீட்டுக்காரு இனிமே எம்மா 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 எம்மா. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நான் எங்க நிக்கிறேன் தெரியுமா? கண்மலை மேல நிக்கிறேன். ஆமேன். இந்த மலைகளின் தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. அடுத்ததா இன்னொரு வசனம் வாசிக்கலாம். தேவன் ஒரு மலையில ஒரு பெரிய மிராக்கிளை செஞ்சார், அற்புதம். எங்க? 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 20வது வசனம். 1 ராஜாக்கள் 18:20. டக்குன்னு டக்குன்னு எடுத்தவங்க டக்குன்னு வாசிக்கலாமா? 18வது அதிகாரம் 20வது வசனம். 1 ராஜாக்கள். ஆ ம் 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 போதும். எந்த பர்வதங்க? கர்மேல் பர்வதம். ஆமேன். எங்க பர்வதம்? மலை. மலை சொல்லுங்க. மலை. எங்க வந்தாங்களா? மலையில வந்தாங்களா? எல்லாரும் கூடி வந்தாங்க. அங்க சொல்லப்படுது பாருங்க, பாகாலுடைய தீர்க்கதரிசி காலையில இருந்து அந்தி சாயிர நேரம் மத்தியானம் வரைக்கும் கத்துறாங்களாம். என்னது? வா வா வா, கையெல்லாம் கிழிச்சுக்கிறாங்களாம். என்னது? கையை கிழிச்சு ரத்தத்தை சிந்தி, நீ வரியா இல்லையா வரியா இல்லையா. ஏலியா இங்க செம்ம காமெடி பண்ணுவார். ஒரு வேலை அவன் வேலை செஞ்சு நின்றுருப்பான், இல்ல தூங்கி நின்றுருப்பான், அதனால வராம இருந்திருப்பான். இன்னும் சத்தமா கூடு, சத்தமா கூடு. எப்படி? இன்னும் சத்தமா கூடு, சத்தமா கூடு. அப்பயாவது வரானா பாக்கலாம். வரவே இல்லைங்க, கால் வந்து மதிய வரையும். ஆனா இவரு எப்படிதான் போய் நின்னாரு. சரி, இவ்வளவு நேரம் நீ கத்தி முச்சிட்டியா, ஓகே, இப்ப நான் பண்றேன். எட்ரா அந்த ஆடெல்லாம் அந்த மாடெல்லாம் எத்தனோடா, அந்த பலியெல்லாம் எத்தனோடா, போடுறா கட்டையில, தண்ணிய ஊத்துடா, 9 குடம் தண்ணிய ஊத்து. அப்படியே அந்த பலிப்பிடத்தை சுத்தி சின்னதா ஒரு வாய்க்கால் அப்படி வெட்டியிருந்தாங்க. அந்த வாய்க்காலெல்லாம் தண்ணியால நிரம்பிந்துதான். ஆமேன். ஒரு நெருப்பு பத்த வைக்கணும்னா கட்டை ஈரமா இருக்கணுமா காஞ்சிருக்கணுமா? காஞ்சிருக்கணும். ஒரு கறியை எரிக்கணும்னா கறி காஞ்சிருக்கணுமா ஈரத்தோட இருக்கணுமா? கட்டை காஞ்சிருந்தாதான் நெருப்பு எரியும், நெருப்பு எரிஞ்சாதான் கறி என்ன ஆகும்? காஞ்சி வரும். சுத்தி தண்ணி, கட்டெல்லாம் தண்ணி. இப்ப இவர் போய் சொல்றாரு, என் தேவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், ஆண்டவரே இப்ப வானத்துல இருந்து அக்னி இறங்க. ஆமென். இந்த கர்மேல் பர்வதத்துல ஒரு அற்புதம் நடக்குது. அப்படியே வானத்திலிருந்து ஒரு அக்கினி அப்படியே இறங்கி அந்த பலி, அந்த தண்ணீர், அந்த வாய்க்கால்ல இருந்த தண்ணீர் எல்லாம் பச்சித்து போட்டதாம். ஆமென். ஒரு பெரிய அற்புதங்க. எங்கேயாவது இந்த இன்சிடென்ட்டை பார்த்துருக்கீங்களா? வானத்திலிருந்து நெருப்பு வந்து அப்படியே முன்னாடி இருக்கிற தண்ணி எல்லாம் நக்கி போட்டுச்சு. என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவரால் செய்ய முடியாதது ஒண்ணுமே இல்லை. என்னது? ஒண்ணுமே இல்லை. முன்னாடி நிறைய பேர் நிக்கலாம், நின்று நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏன் முன்னாடி அவங்க ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஏன் முன்னாடி அவங்க ஒண்ணுமே இல்லை. அவங்க கத்தனா கத்தட்டும், கூச்சல் போட்டா கூச்சல் போட்டோம். என்னது? அவங்க என்னன்னா பண்ணிட்டு விட்டு போ. அல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன் பத்தியா, ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன். அது அந்த கண்ணெல்லாம் பார்த்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம்னு ஆர்ப்பரிப்பாங்க. ஆமென். எப்ப தெரியுமா? நான் உனக்கு செய்யற அற்புதத்தை பார்த்து இது வரைக்கும் உன்னை பார்த்து அப்படியே அப்படியே புலம்பிட்டே இருந்ததுல ஒரு கூட்டம், அப்படியே நெய் நெய் நெய்னு பேசிட்டே இருந்ததுல ஒரு கூட்டம். அந்த கூட்டம் என்ன தெரியுமா பண்ணா, உனக்கு மட்டும் எப்படி நடக்குது, உனக்கு மட்டும் எப்படி நடக்குது. ஆமென். ஏன் தெரியுமா? கண்மலைக்கு முன்பாக நிற்கிறேன்னா. ஆமென்.
அல்லேலூயா. அந்த மலைகளின் தேவன் என்ன தெரியுமா பண்ணுவாரு? அதிசயமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார். இது வரைக்கும் என் முன்னாடி நின்னு நை 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 நைன்னு பேசிட்டு இருந்த கூட்டத்துக்கு மத்தியில, என்ன குறையாவே பேசிட்டு இருந்த கூட்டத்துக்கு மத்தியில ஆண்டவர் என் தலையை உயர்த்த போகிறார். ஆமென். எலியாவை அப்படிதான் ஆண்டவர் உயர்த்தினார். எலியா ஒரே ஆளுங்க, ஒத்த ஆளுங்க. எலியா பாகால் தீர்க்கதரிசி 400 பேர். ஒருத்தர் பெருசா 400 பேர் பெருசா? 400 பேரை ஒருத்தன் சமாளிச்சிட்டான். ஆமென். உனக்கு விரோதமாய் 10,000 பேர் எழும்பினாலும், ஆமென், 10,000 10,000 எழும்பினாலும் அது என்ன ஆகாது. ஆமென். எத்தனை பேர் வேணாலும் எழும்பட்டும் உங்களுக்கு முன்னாடி, உங்களுக்கு விரோதமா கூட எழும்பட்டாங்க. ஏங்க பில்லி சுனை கூட பண்ணட்டோங்க. ஆமென். செய்வினை கூட வைக்கட்டும். உனக்கு விரோதமா 1000 10,000 எழும்பினாலும் நீ ஒரே ஆளு ஆண்டவன் கூட இருந்து எல்லாத்தையும் டமாலிஷ் பண்ணிடுவார். ஆமென். எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாள்ல இந்த கண்மலை கிட்ட வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதம், ஒரு அதிசயம். ஆமென். அநேக கண்களுக்கு முன்பாக உங்க தலையை ஆண்டவர் உயர்த்த போறாரு. ஆமென். இந்த எலியாவை இதுக்கு முன்னாடி வரைக்கும் ராஜா தேடிட்டு இருந்தாராம். ஏன்? கொல்றதுக்காக. ஆனா இதுக்கு அப்புறம் ராஜா எலியாவுக்கு முன்னாடி இப்படி கை கட்டி நின்னுக்கினார். ஆமென். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னை ஏளனமா பார்த்த கண்ணு, உன்னை கேவலமா பேசின வாய் எல்லாமே இனிமே இந்த அற்புதத்துக்கு அப்புறம், இந்த அதிசயத்துக்கு அப்புறம் ஆண்டவர் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய போறாரு பத்தி அது சீக்கிரத்துல உங்க கண்ணு பார்க்கும். ஆமென். இப்போன்ட்டு இல்லைங்க, சீக்கிரத்துல உங்க கண்ணு பார்க்குங்க அந்த அற்புதத்தை, அந்த அதிசயத்தை சீக்கிரம் உங்க கண்ணு பார்க்குங்க. ஆண்டவர் சொல்றாரு, சீக்கிரத்துல உனக்கு நான் அந்த அற்புதத்தை செய்யறேன், சீக்கிரத்துல அந்த அதிசயத்தை நான் செய்வேன். அதை பார்த்து உன்னை ஏளனமா பேசின கூட்டம் எல்லாம் உனக்கு முன்னாடி வந்து கையை கட்டி நிற்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பாத்தீங்களா? உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை நான் காப்பாத்துவேன், உன்னை எல்லார் கண்ணுக்கும் முன்னாடி மேன்மையா வைப்ப. யார் சொல்லுவா இப்படி? கட்டின வீட்டுக்காரர் கூட சொல்ல மாட்டாருங்க. ஆமென். கூட பிறந்தவங்க கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா என் தெய்வம் சொல்றாரு பாத்தீங்களா? அவ்வளவு அன்பு என் தெய்வம். ஆமென். இந்த தேவன், இந்த மலைகளின் தேவன் என் தேவன். ஆமென். ஆண்டவர் சமூகத்துல இப்ப ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நானே அந்த கண்மலை. ஆமென். ஆண்டவர் மலைகளை ஸ்பெஷலா என்ன பண்ணியிருக்கிறாரு? சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த மலைக்கு ஒப்பா எந்த மனிதர்களையும் வைக்க முடியாது. அந்த மலைக்கு ஒப்பானவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் மட்டுமே. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவானவர் அநேக நாட்கள்ல போய் ஜெபிக்க போன இடமும் எதுங்க? மலைதான். அவர் நிறைய பிரசங்கம் பண்ணதும் மலையில உக்காந்துதான். ஆமென். அவரு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் எழும்பி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை எங்க இருந்து போனாரு? மலையா? சமபூமியா? மலையில இருந்துதான் அவர் என்ன பண்ணாரு? எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. நீங்க எப்படி இஸ்ரவேலர்களே, நீங்க எப்படி கண்ணை ஏறெடுத்து பாக்குறீங்களோ அதே போல இந்த தேவன் திரும்ப இந்த மலை மேல வருவார். ஆமென். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். வாசிக்கலாம். ஏசாயா 26வது அதிகாரம் 4வது வசனம். 4. ஒருத்தர் மத்தேயு 17:20 எடுத்துக்கங்க. ஆமென். அவர் எப்படி இருக்கிறாரு? நித்திய கண்மலையா இருக்கிறாரா? நம்புங்கள். ஆமென். இப்ப சொன்ன வார்த்தையெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க? அவிசுவாசமா எடுத்துக்காம, ஆண்டவர் எனக்கு செய்வார்ப்பா, கிறிஸ்துவாகிய கண்மலை மேல நான் வந்துட்டேன்ப்பா, இனி எனக்கு தோல்வி இல்லை, இனி எனக்கு ஜெயந்தான், இனி எனக்கு மரண இருள் இல்லை, இனி எனக்கு வாழ்வு. ஆமென். அல்லேலூயா. நான் பயந்து இருந்த காரியத்துல எல்லாம் ஆண்டவர் எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து, இனி நான் தலைமறைவா இருக்க போறதில்ல, தலை நிமிர்ந்து வாழப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த தேவன் எத்தனை வல்லமையுள்ள தேவன் தெரியுமா? எடுத்துக்கலாமா? எனக்கு அந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அப்படியே ஆச்சரியமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் உபாகமம் 33:2 வாசிச்சிடலாமா? 33:2 சீக்கிரம் வாசிங்க.
ம் 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 ஆம் போதும். கர்த்தர் எங்கேருந்து எழுந்தருளினாரா? சீனாயில இருந்து எழுந்தருளினார். சீனாய் மலையில இருந்து அவர் எழுந்தருளி, அப்புறம் எங்க பாரான் மலையில இருந்து அவர் பிரகாசித்து, எல்லாம் எங்க இருந்து வருது? மலையில இருந்து. சீனாய் மலை மேல எழுந்தருளினாரா? எழுந்தருளினா என்னது? எழுஞ்சிக்கிறது. எழுஞ்சி அவர் எங்க பிரகாசிக்கிறாரா? பாரான் மலையில பிரகாசிக்கிறது. பிரகாசிக்கிறது என்னென்ன? அப்படியே ஜொலிக்கிறது, அப்படியே தன்னை பிரதிபலிக்கிறது. அப்படி ஒரு பவர் உள்ள தெய்வம். அடுத்து என்னவா? தம்முடைய 10,000 பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானார். அவருடைய அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்படுது. அவருடைய கையிலிருந்து என்ன புறப்படுதா? அக்கினி புறப்படுதுங்க. என்னது? அக்கினி புறப்படுது. யாராவது இப்படி கையில நெருப்பை வச்சுன்னு அப்படி பிடிச்சி அப்படி தூக்கி இந்தா பிடிச்சிக்கோ பண்ண முடியுமா? அடுப்புல கை வச்சால எப்படி இருக்குது? ஆனா நம்முடைய தேவன் சீனாயில எழுந்தருளி பாரான்ல பிரகாசிக்கிறவன். கைகள் அக்கினிமயமான தேவன். ஆமென். சர்வ வல்லமுள்ள தேவன்க. ஆமென். அடுத்ததை வாசிக்கலாமா? ஏசாயா 40:12. ம் 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 ஒன்னா படிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்னா படிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது? தண்ணீரை கைப்பிடினா எப்படி? இப்படி பிடிச்சி அளக்குறது. அப்பனா தண்ணினா எப்படி? சும்மா ஒரு சுழி தண்ணி கிடையாது. உலகத்துல இருக்கிற எல்லா தண்ணீரும், எல்லா நதிகள், எல்லா சமுத்திரத்தை எப்படி பிடிக்கிறாரா? இப்படி. எப்படிங்க? கைப்பிடிதாங்க. அப்போ எவ்வளோ பெரிய தேவன் தெரியுமா? ஆமென். ஒரு தண்ணியை நம்மளால பிடிக்க முடியல, உலகத்துல இருக்கிற எல்லா தண்ணீரையும் சமுத்திரத்தையும் இப்படி பிடிக்கிறாராம். அவர் கரத்துல எல்லாம் அடங்கிடுது. ஆமென். அடுத்து 2வது. ம் ம் போதும் போதும். பூமியின் மண்ணை எதுல போடுற? மரக்கால் பார்த்திருக்கீங்களா? யாருக்கு தெரியும் மரக்கால்? ஒரு மரக்கா, 2 மரக்கா, 3 மரக்கா. இப்ப மரக்கால்னா இவ்வளவுதான் இருக்குமா? இப்ப பெருசா இருக்குமா? இவ்வளவு பெருசா? இப்ப பூமியில எவ்வளவு மண் இருக்கும் சொல்லுங்களேன். இப்ப பூமியின் மண்ணையே எதுல அளக்குறாராம்? மரக்கால்ல. அப்ப அவருடைய மரக்கால் எவ்வளவு பெருசு இருக்கும்? நம்மளுக்கு மரக்கால் இவ்வளவுதான். அவருடைய மரக்காலுக்கு முன்னாடி நம்மளா அப்படி தூசி மாதிரி இருப்போம். அப்ப அதை எப்படி அளக்குறாரா? மரக்காலால் அளக்குறார். பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்து. ஆமென். அப்ப அவர் எவ்வளோ பெரிய தேவன் இல்லையா? அப்ப என்னது? தண்ணிய அப்படி கைப்பிடியில பிடிக்கிறாரா? பூமியில இருக்கிற எல்லா மண்ணையும் அப்படி மரக்கால்ல அளக்குறாரா? 3வது. போதும். மலைகளை எங்க நிறுத்துறாரா? எங்க தராசு பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு. இந்த எல்லா மலையும், மலையில தராசுல மலையை வைக்க முடியுமாங்க? ஆனா அவர் சொல்றாரு, மலைகளை தராசில வச்சு நான் அளக்கிறேன். அப்ப அவர் தராசு எவ்வளவு பெருசு இருக்கும் பாருங்க. ஆமென். அப்ப எவ்வளோ பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், எவ்வளோ பெரிய தேவனை நம்ம தகப்பனாய் கொண்டு இருக்கிறோம். ஆமென். எவ்வளோ பெரிய கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. இத்தனை பெரிய தெய்வத்தை நீங்க பக்கத்திலே வச்சுக்கின்னு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். என்னங்க, யார பக்கத்துல வச்சுக்கின்னு பாட்டு பாடுறீங்க? எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு பராக்கிரமம் நிறைந்தவர், எவ்வளவு பெரிய சர்வ வல்லமை நிறைந்த தேவன் அவரு.
மரக்காலால, அதாவது மரக்காலால பூமியின் தூளை அளக்குறாரு, தராசுல மலைகளை பிடிக்கிறாரு, அப்படி பூமியின் தண்ணீரை ஒரு கைப்பிடியில பிடிக்கிறாரு. இவ்வளோ வல்லமை பொருந்திய தேவனை கூட வச்சுக்கின்னு என்னது நடக்குமா நடக்காதா, என்னது எவ்வளோ பெரிய தேவன் உங்க கூட இருக்கிறாரு, எத்தனை பராக்கிரமம் நிறைந்தவர் கூட இருக்கிறாரு. அவரை வச்சுக்கின்னு சும்மா கண்ணீரை வடிச்சுக்கின்னு இவன் இதை சொல்றான், அவன் அதை சொல்றான், இவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படி ஆயிட்டாங்க, என்ன இவ்வளோ பெரிய தேவனை ஒரு விசுவாசமே இல்லாம ச்சே சோத்திர ஆண்டவர். இல்ல இல்ல இல்ல, மகா பெரியவர், சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ சேனைகளையும் சிருஷ்டித்தேன் தேவன் ஏன் கூட இருக்கும் பொழுது நான் எதை குறிச்சும் கலங்க வேண்டியதில்லை. ஆமென். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பாம், எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மேலும் கசப்பு இல்லப்பா. ஆமென். யார் மேலேயும் நல்லா அதான் சொல்லுங்களேன். டேய், எனக்கு வசனம் வந்துச்சு இன்னைக்கு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ என்ன பகைச்சல்ல, நீ என்ன பகைச்சல, உன் முன்னாடி பாரு, உன் முன்னாடி பாரு, ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்படியே இருதயம் அப்படியே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா இந்த நேரத்துல. ஏன் என் எதிராளிக்கு முன்பாக, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். இப்ப சொல்ல போறோம், யார் மேலும் கசப்பு இல்லப்பா. வார்த்தையே வரல. எல்லாருக்காகவும் மன்றாடுவேன், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. பாடுங்க அப்படியே. எல்லாவற்றிற்காகவும் மன்றாடுவேன், யார் மேலும் கசப்பு இல்லப்பா. ஆமென். இத்தனை பெரிய தேவன், இத்தனை பராக்கிரமம் நிறைந்த தேவன். ஆமென். தாவீது சொல்கிறார், அவரே என் கண்மலை. ஆமென். யார் கண்மலையா? அவரே என் கண்மலை. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அந்த வசனம் உபாகமம் 32:18 வாசிக்கலாமா? சீக்கிரம் சீக்கிரம் டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம், முடிச்சிடலாம். ஆமென். ஆமென். போதும். உன்னை ஜெனிப்பித்த கண்மலை நீ நினையாமற் போனாய். என்ன போராட்டம் பிரச்சனை வந்ததும் நான் யார் கூட இருக்கிறேன், யார் என் பக்கத்துல இருக்கிறதுன்றதே மறந்துடுறது. மறந்துட்டு என்ன பண்றது, ஒரு அற்புதம் நடக்காதா, என்ன மறந்துட்டு. உண்மையாவே அதை மறக்கலன்னா எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. ஆமென். உன்னை ஜெனிப்பித்த தேவனை நீ மறந்தாய். ஆமென். உன்னை பெற்ற தேவனை நீ என்ன பண்ணிட்ட சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்க சொல்ல போறீங்க, இல்ல இல்ல இல்ல, என் கூட இருக்கிறது யார் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். என் கூட இருக்கிறது யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். யார் எனக்கு காரி துப்புனாலும் சரி, யார் எனக்கு கேவலமா பேசினாலும் சரி, எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாரம் வந்தாலும் சரி, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாவற்றிற்காகவும் மன்றாடுவேன், யார் மேலும் கசப்பு இல்லப்பா. இனி நான் உங்களை மறக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆமென். ஏன் தெரியுமா, இனி நான் இவ்வளோ நாள் நினைச்சிட்டு இருந்தேன், ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, நான் வெறும் தூளா இருக்கிறேன், நான் வெறும் குப்பையா இருக்கிறேன், என் மேல யார் சிந்தனை வைப்பா, என் மேல யார் கரிசனை காட்டுவா, எனக்காக யார் இருக்கிறா? ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் பராக்கிரமம் நிறைந்தவர், பூமியின் தூளை மரக்காலால் நிறுத்தி வைக்கிறவர், மலைகளை தராசிலே பிடிக்கிற தேவன். நான் இவ்வளவு பெரிய தேவன் உன் கூட இருக்கும் பொழுது நீ ஏன் கலங்குற, நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் திகைந்து போற? ஆமென். உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்க நான் உன் கூடவே இருப்பேன். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. பாடலாமா அந்த பாட்டை? எதை குறித்தும் பாடுங்க பாடுங்க.
ம். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, இதுவரை உதவி செய்தீர். விசுவாசமா விசுவாசமா, இதுவரை. ஆமென். இனிமேலும் எதை குறித்தும். ஆமென். எதை குறிச்ச கவலை இல்ல ஆண்டவரே, எல்லாவற்றிற்காக நன்றி சொல்லுவேன்ப்பா. யார் மேலும் ஓ எதை குறித்தும். வலப்பக்கத்தில் இருப்பதனால், வலப்பக்கத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஆண்டவர் உங்க வலது பக்கத்துல இருக்கிறதுனால ஒரு நாளும் நீங்க அசைக்கப்படுவதில்லை. விசுவாசமா விசுவாசமா, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஏன் வலது பக்கத்துல இருக்கிறாரு? இந்த பூமியை உண்டாக்கினவர் ஏன் வலது பக்கத்துல இருக்கிறாரு? ஆமென். ஓ எனக்காய் யுத்தம் செய்வேன், எனக்காய் யுத்தம் செய்தீர், யாவையும் செய்து முடிப்பீர், செய்து முடிப்பீர். யுத்தம் செய்வீர், யாவையும் செய்து முடிப்பீர். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாவற்றிற்காகவும் எல்லாவற்றிற்காகவும் அப்படியே கண்களை மூடினவர்களாய் அப்படியே இந்த வார்த்தைகளை சொல்லி கண்ணை மூடி, ஆண்டவரே மலைகளின் தேவன் என் தேவன், மலைகளின் தேவன் என் தேவன். அப்பா நீங்க கூட இருக்கும் பொழுது எதை குறிச்சும் கலக்கம் இல்லை ஆண்டவரே. ஆமென். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த நாட்கள்ல இந்த கண்மலையாகி கிறிஸ்து கிட்ட உங்க பிள்ளைங்க வந்திருக்கிறாங்கப்பா. இதுவரைக்கும் நடத்தின என் தேவன் இனிமேலும் நீர் நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறீரப்பா. ஆண்டவரே உங்க பிள்ளைங்களை ஆண்டவரே நீங்க சொன்னீங்களேப்பா, உன்னை நான் தழைக்க செய்வேன், உன்னை நான் வாழ வைப்பேன், உன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை நான் வாழ வைப்பேன், உன்னை ஏளனமாய் பார்த்த கண்களுக்கு முன்னாடி உன்னை நான் தலை நிமிர செய்வேன், உன்னுடைய தாகத்தை தீர்ப்ப. நீ எதை குறிச்ச கவலைப்படாத, எதை குறித்த கலங்காத, எல்லாவற்றிற்காக நன்றி 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 மட்டும் சொல்லு. கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் 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 இருக்கும். ராதால சதன மதராலத அப்படியே ஒரு ஜப நிலைமையில இருந்து, ஆண்டவரே நீங்க பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. அந்த கண்மலையாகி கிறிஸ்து கிட்ட நாங்க வந்துட்டோம். ஆண்டவரே உங்க பிள்ளைங்க மலை மேல ஏறி வந்திருக்கிறாங்கப்பா, அந்த கண்மலை மேல ஏறி வந்திருக்கிறாங்கப்பா. இதோ மோசேயின் முகத்தை பிரகாசிப்பிக்க செய்த தேவன் இன்றைக்கு இந்த நாள்ல உங்க பிள்ளைங்களுடைய முகங்கள் பிரகாசிக்கட்டும், உங்க பிள்ளைங்களுடைய முகங்கள் பிரகாசிக்கட்டும், அவர்கள் முகங்கள் வெட்கமடையாமல் இருக்கட்டும். ஆண்டவரே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் ஆண்டவரே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையாது இருந்தது என்று பார்க்கிறோமே. இந்த நாட்கள்ல வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு பிரகாசம், அவர் நோக்கி பார்க்கிற உங்க வாழ்க்கையில ஒரு பிரகாசம், உங்க முகங்கள் வெட்கமடையாது இருக்கும்படி கர்த்தர் ஒரு அற்புதத்தை இந்த நாட்கள் உங்க வாழ்க்கையில செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படி எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர்கிட்ட அந்த காரியங்களை பெற்றுக்கொள்வோமா? ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, உங்க வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே, உங்களுடைய வல்லமைக்காய் நன்றி. உங்க வல்லமையின் பராக்கிரமம் நிறைந்த அந்த கரம் எங்க மேல இருந்து எங்க எதிராளிகளுக்கு முன்பா எங்கள் தலைகளை உயர்த்தி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்து ஒரு சாட்சியாய் நீங்க நிக்க வைக்க போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே.
நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைய கரங்களில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென், ஆமென்.